அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 24, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புதிய வருமான வரி விதிப்பில் சலுகைகள். அதாவது தனிநபர் ஓய்வூதியர்களுக்கு நிலையான கழிவு ரூபாய் 75,000 அதிகரிப்பு. குடும்ப ஓய்வூதியர்களுக்கு நிலையான கழிவு 25,000 அதிகரிப்பு. தனியார் துறையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி தொழிலாளர் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் சதவீதம் 10%இலிருந்து 14% அதிகரிப்பு. பழைய வரி விதிப்பு முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திரா, பீகாருக்கு அதிக நிதியும் தெரிவிச்சிருக்காங்க. புதிய வருவாய் முறையில் 3 லட்சம் வரை வரி இல்லை. அப்புறம் 3 to 7 லட்சத்துக்கு 5%, 7 to 10 லட்சத்துக்கு 10%, 10 to 12 லட்சத்துக்கு 15%, 12 to 15 லட்சத்துக்கு 20%, 15 லட்சத்துக்கு மேல்னா 30% வரின்னு போட்டிருக்காங்க. கிராம மேம்பாட்டுக்கு ரூபாய் 2.66 லட்சம் கோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. விலை குறையும் உயரும் பொருட்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. விலை குறையும் பொருட்கள் வந்து தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், அப்புறம் ஃபோனு, புற்றுநோய் மருந்துகள், ஒரு சில மருந்துகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் தீவனம், ஜவுளி தயாரிப்புகள், அப்புறம் விலை உயரும் பொருட்கள், பிளாஸ்டிக்கு, சூரிய மின்கல அமைப்பு, ஆய்வக ரசாயனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மத்திய பட்ஜெட் பற்றி கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே மேலோட்டமாக வாசிக்கிறேன். டைம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மகளிர் சிறுமிகள் நலத்திட்டங்களுக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி. தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வரம்பு இரட்டிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் எலாபரேட்டாக பார்த்துருவோம். நாட்டில் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான முத்ரா கடன் உச்சவரம்பை மத்திய அரசு இரட்டிப்பாக்கியுள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ரூபாய் 10 லட்சம் மட்டுமே பெற முடியும் என்ற நிலையில் தற்போது 20 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ₹1 வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோன்னு பார்த்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதோட பர்சன்டேஜை பிரித்து கொடுத்துருக்காங்க. ₹1 ஈட்டப்படும் வழிகள், செலவிடப்படும் வழிகள்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிறது வந்து செலவிடப்படும் வழிகள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஈட்டப்படும் வழிகள். பாதுகாப்புத்துறைக்கு ரூபாய் 6.21 லட்சம் கோடி. அப்புறம் யூபிஎஸ்சிக்கு ரூபாய் 200 கோடி. லோக்பாலுக்கு 33.32 கோடி. விளையாட்டுத்துறைக்கு 3,444 கோடி. ஊரக மேம்பாட்டு அமைச்சக நிதி 12% அதிகரிப்பு. 3 புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு. சுகாதாரத்துறைக்கு 90,958 கோடி. உயர்கல்வி பயில ரூபாய் 10 லட்சம் வங்கிக் கடன். கல்வித்துறை யூஜிசிக்கு நிதி குறைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி கைப்பேசிகளுக்கு சுங்கவரி குறைப்பு. அப்புறம் பீகாரில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பிஎஸ்என்எல்லுக்கு 82,916 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சிபிஐக்கு 951 கோடி. வேளாண் துறைக்கு ரூபாய் வேளாண் துறைக்கு ரூபாய் 1.52 லட்சம் கோடி. 4.9 நிதி பற்றாக்குறை. மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க நிதி பற்றாக்குறை எவ்வளோன்ட்டு. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்துக்கு ரூபாய் 2.2 லட்சம் கோடி ஒதுக்கின்னு தெரிவிச்சிருக்காங்க. மொத்த வருவாய் கடன்கள் தவிரன்னு கொடுத்துருக்காங்க. அதில் மொத்த செலவின தொகை நிகர வரி வருவாயின்னு கொடுத்துருக்காங்க. 25.83 லட்சம் கோடி வந்து நிகர வரி வருவாயாக வந்திருக்கு. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். சூழ்ச்சி முடிவு துணிதெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது. அதாவது ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும்னு வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி போட்டிருக்காங்க. விளையாட்டு களத்தில் வயது தடையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு ஜென்ரல் நியூஸாக பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு விளையாட்டுலையும் அதில் பங்கேற்கிற மூத்த வீரர், அப்புறம் அதில் இருக்கிற இளம் வீரர், அவங்க 2 பேரையுமே கொடுத்து விளையாட்டுக்கு வந்து ஒரு வயது தடை இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.